இனிமேல் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ். அப்படிதான் உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஓகே தானே? பிடிச்சிருக்கு தானே? நம்மளுடைய ஐடி ரிங்னாலே ரொம்ப டீசெண்டா டிக்னிஃபைடா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலை கொடுத்துட்டு சேர்த்து பொறுப்பையும் கொடுத்து கையையும் கட்டி போட்டால் எப்படி தளபதி நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். இவங்களை எப்படி கண்ணியமாக இவங்களை எப்படி பொறுப்போடு இவங்கள்ட்டலாம் எப்படி நாங்கள் இவங்களுக்கு ரிப்ளை வீடியோ போட முடியும் சொல்லுங்கள். அதுவும் என்னை போன்று எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. இப்போ நான் பேசுகிற ஸ்லாங்கில் பேசினா தான் நம்ம தம்பி தங்கைகளுக்கு பிடிக்கும். அது விட்டு நான் வாட்டுக்கு நார்மலாக உட்காந்து தூய தமிழில் செந்தமிழில் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, தம்பி யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் பட் உங்களுக்கே தெரியும் ஒட்டுமொத்த வேர்ல்டு லெவலில் ஐடி விங் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுவும் தன்னார்வமாக எந்த ஒரு பைசாவும் நீங்கள் கொடுக்கல, யாரும் எதிர்பார்க்கலை. எல்லாம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பில் நாங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். அதனால தான் நீங்கள் எங்களை இன்னும் பொறுப்பாக ஆக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதெல்லாம் நியாயம், அந்த விஷயம்லாம் புரியுது. பட் அது மட்டும் பத்தாது. ஸோ உங்களை நாங்கள் இன்னும் நிறையா இடத்துல இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களை போன்றவர்களுக்கு உங்களுடைய தயவுகள் தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்துருந்தா கூட இவன் தமிழக வெற்றி கழகத்துடைய உண்மையான ஐடியாங்க இல்லை இவன் பேசுகிற பேச்சுக்கு நம்ம கட்சியை கழுவி ஊற்றுவாங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணியிருக்கலாம். வாட் எவர், பட் ஐ ஆம் டாக்கிங் ஃப்ரம் மை ஹார்ட். ஃபார் யூ அண்ட் ஒன்லி அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். சரி, தளபதி சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்ணியத்தை காப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க வேற வழி இல்லாம தனிச்சு போட்டியிடுறதும் சீமான் தனிச்சு போட்டியிடுறதையே தவமா கொண்டிருப்பதும் சீமானுக்கு உங்களால் லாபம் தான். இதுதான் அரசியல் களத்துக்குள்ள விஜய்க்க நிலைப்பாடு. இன்னும் காலம் கடந்துறதில்ல. இப்பவும் நீங்க 214 அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கூட்டணிக்கு எதிர்பார்த்து பல நிரூபிக்காத உங்க கூட கூட்டணிக்கு யாரும் வரலன்னா அது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க தனிச்சு போறது. மக்களே வேற வழி இல்லாம வராருங்கிறத பார்ப்பாரு. மக்கள் நலன்ல வரல, வேற வழி இல்லாம வராருன்னு உங்களை பார்ப்பாங்க. இதுதான் உங்களை பற்றிய நிலையா இருக்கும். சுதாரிச்சுக்கிடுங்க. இப்போவே 214 அனௌன்ஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். மற்றெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. இங்கே என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்ணியத்தை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நம்ம நார்மலாக இவங்களை பார்த்தாவே சர்ன்னு மண்டையில் ஏறணும். அது இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தோன்னே இன்னும் பயங்கரமாக ஏறுது. இப்போ நான் பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை தான் என்னோடய வீடியோவில் நான் பெரும்பாலும் உபயோகப்படுத்துவேன். உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். நாய், பன்னி, புறம்போக்கு, எச்சக்கலை, தற்குறி, அப்புறம் செருப்பால் அடிக்கிறவங்களை. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டு தான் நம்மளுடைய வீடியோக்கள் இருக்கும். அதுதான் பசங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கண்ணியன்னு சொல்லிட்டார்ல. அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா இந்த அயோக்கிய பெயர்களுக்கும் ஒரு உறவு முறையை கொடுத்து இன்னைக்கு என்னோடய வீடியோவில் அவங்கள வச்சு செய்ய போகிறேன். ஸோ அப்படி ஒரு உறவு முறையில் இன்றைக்கி இவர் யார், நம்ம வழுக்கத்தலை துரைசாமிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன, பட்டம் இல்லை உறவு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா மாமா துரைசாமி. மாமா துரைசாமிக்கு மனசுக்குள்ளே ஒரு எப்பயுமே ஒரு நினைப்பு, தமிழக மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் மனசையும் இவர் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாரு, வேறு யாருமே கிடையாது. இவர் தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் வல்லுனர் அப்படின்ற ஒரு தற்குறிவாதி. ஐயோ, தற்குறின்னு சொன்னால் கடமை கண்ணியம் போயிடும்ல, அதனால் தற்குறிவாதின்னு சொல்லிக்கிறேன். அப்படி ஒரு நினப்பு இருக்குது. அந்த நினப்பில் உட்காந்துக்கிட்டு போகிற இடத்துலலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது. ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க மாமா, நீங்கள் சொன்னதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா மாமா,
ரஜினிக்கு 50% வாக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அவர் என் வாசல் பக்கமே வராதுன்னு சொல்லி அனுப்பி விட்டார். சரி, அவருக்கு 50% இருந்துன்னு சொல்லிட்டு இப்போ தனியாகவே நிற்பேன், மக்களோட மட்டும்தான் இருப்பேன், எந்த மதவாத கூட்டத்தையும் சேர மாட்டேன், திராவிட கூட்டத்தையும் சேர மாட்டேன், எவன் கூடயும் சேர மாட்டேன்னு சொல்லி தனியாக கற்றுக்கிட்டு இருந்த சீமானை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்க. அவரையும் இன்றைக்கி எல்லோரும் சங்கின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மாமா உங்களுக்கு இந்த வேலை? மாமா, நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மேலே அக்கறையில் பேசுகிறீங்களா இல்லை உங்களுடைய அரிப்பில் பேசுகிறீங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்கள் ஏன் மாமா ரொம்ப அவசரப்படுறீங்க? எனக்கு என்ன கேள்வினா உங்ககிட்ட, எதுக்கு மாமா நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க? அதாவது கட்சி போன வருஷம் ஆரம்பித்தாங்க, அப்போது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? தளபதி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவருடைய பலத்தை காமிச்சிருக்கணும் அப்படின்னு அங்கே வந்து முட்டு கொடுத்தீங்க. நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோம்ல, கட்சி ஆரம்பித்து எங்களுடைய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல், சிஎம் தேர்தல் தான் சொல்லியாச்சு. ஆனாலும் விடாப்புடியாக இவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நின்றுருந்த அவரோட பலத்தை காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்தீங்க. நாங்கள் உங்களை சட்டையாக கூட மதிக்கலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்க? இப்போ உடனே பலம் நிரூபிக்காத கட்சி, 4% வாக்கு அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு மீடியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்களை விட சின்ன பையன், உங்கள் வயசு இருக்கிற பையன் ராம் மாதிரி தம்பிங்கள் உங்களை பொழையிறு அதே பேட்டியில் வச்சு அறையாத குறை மட்டும்தான். ஆனால் கேட்ட கேள்விகளாம் நாக்க பிடிங்கிட்டு செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நானாக இருந்தால் நினச்சிருப்பேங்க. ஆனால் நீங்கள் அதை நினச்சிங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் உங்களை வச்சு செஞ்சாப்புல. ஆனால் திருந்துறீங்களா? நீங்கள் திருந்தலை. இப்போ திருப்பி வந்துட்டீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், தளபதி அவர்கள் கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, வைக்கலன்னா உங்களுக்கு என்ன? நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஓட்டு போட போகிறீங்களா? இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவர் அனாதையாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னது கூட்டணி இல்லாத அனாதையாக்கப்பட்டாரா? யார்? தளபதி அவர்கள் தானே. இன்னும் 1 வருஷம் காலம் இருக்குமாம்மா. உங்களுக்கு தெரியுமா உங்கள் பொண்ணை நாங்கள் சைட் அடிக்கிறோமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எப்போ லவட்டிட்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி தான். அதாவது மக்கள்கிட்ட நாங்கள் எப்போ போய் சேரணும், மக்கள்கிட்ட என்ன போய் பேசணும், மக்களை என்னெல்லாம் வந்து எந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் மக்களுக்கு நாங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றத மிக தெளிவாக தமிழக வெற்றி கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஏன் மாமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, உடனே வந்து சீமான் அவர்கள் வந்து எப்படி வந்து தனியாக நிற்கிறாரோ அவர் இந்த வாட்டியும் தனியாக தான் நிற்பார், இப்போ விஜய் அவர்களும் தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி 4 முனை கூட்டம். அதனால் இப்போயே 234 தொகுதிக்கும் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடணும். எதுக்கு? இல்லை, நான் எதுக்குன்னு கேட்குறேன். நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் ஆட்கள் அனௌன்ஸ் பண்ணலாமே. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது வரைக்கும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்றத ரெடி பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம். அந்தந்த தொகுதியில் வந்து மாநில செயலாளர்கள் போட்டாங்க, அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அவங்க சேர்த்தா அதுக்கான வேலைகள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன அவசரம் நாங்கள் 234 தொகுதியில் ஆட்கள் போடணுன்னு? நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு இங்கே பிரச்சனையே. நாங்கள் வந்து ஆட்களை போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குட்டிகளாட்டம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. மாமா, நான் ஒன்று சொல்கிறேன் மாமா, நீங்கள் என்ன வேணால் மீடியாவில் பேசுங்க, எப்படி வேணால் பேசுங்க. ஆனால் ஃபைனலாக ஒன்று புரிஞ்சுக்கணும். தளபதி இப்போ சொன்ன மாதிரி தான் இந்தியாவிலேயே பெரிய லெவலில் முதன்மையான இடத்துல இருக்கக்கூடிய ஐடி விங் எதுன்னு கேட்டிங்கன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். இது வந்து அவங்க காசு கொடுத்து கொண்டு வந்தாங்களா, இல்லை காசு கொடுத்து கட்டமைக்க வச்சாங்களா? கிடையாது. அது தானாக எப்படி நாங்கள் வந்து தளபதிக்காக இறங்கி செய்கிறோமோ அதே மாதிரி தளபதி அவருடைய களப்பணி ஸ்டார்ட் ஆனதும் மக்களே தானாக முன் வந்து ஒட்டுமொத்தமாக தளபதியை தூக்கிட்டு போய் அங்கே உட்கார வைப்பாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பில் இருக்காங்க மக்கள், வெறுப்பில். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்ற 2 கட்சியும் மாற்றி பார்த்த மக்களுக்கு புதுசாக தேவைப்படுது. அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு.
இவங்க இதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, திருப்பி அவங்க இதை சொல்கிறாங்க, திருப்பி இவங்க இதை சொல்கிறாங்க, மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே ஒழிய நம்மளை மாரடிக்க விட்றாங்களே ஒழிய இவங்க ஜாலியாக வாழ்கிறாங்க மாளிகையில் அப்படின்ற புரிதல் மக்கள்கிட்ட வந்துருச்சு. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. எங்களுடைய வேலை ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிக்கிட்டே போகிறீங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி அப்படின்ற ஒரு கணக்கை தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய மக்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்றது உங்களுக்கு யாருக்குமே புரியல. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய விஜயகாந்த் கூட்டணி வச்சபோது திமுக போன்ற ஆலமரம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. என்னது 3வது இடத்துக்கு ஆலமரம்? ஏன்னா அப்போ கலைஞர் இருந்தார். ஆனால் இன்றைக்கி திமுக கூடாரமே ஸ்ட்ராங்காக இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த பக்கம் ஏடிஎம்கேல ஒன்றுமே இல்லை. அட்லீஸ்ட் இபிஎஸ் சொன்ன மாதிரி இனி எக்காலத்திலும் பிஜேபிக்கு கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தா கூட அவங்க கட்சிக்காரங்க இந்நேரம் கொஞ்சம் மதிச்சிருப்பாங்க. மக்களும் சரி அம்மா முகம் ஐயா எம்ஜிஆர் ஐயா முகம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ கொண்டு போய் என்ன பண்ணார், முட்டுச்சந்துக்குள்ளே போய் அவரே மாட்டிக்கிட்டார் பிஜேபியில் சேர்ந்து. ஸோ இந்த அயோக்கியத்தனத்தை தமிழக மக்கள் சத்தியமாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால் அந்த ரூட்டு கிளியரு. அங்கிட்டு இருந்து வர வேண்டிய ஓட்டுக்கள்லாம் வந்துடும். இந்த பக்கம் இவங்களை அழிக்கிறதுக்கு யார் சங்கி கூட்டம் செயல்படுவாங்க. யாரை? நம்ம திமுகவை. அவங்க செய்கிற சேட்டைகளில் இவங்க கூடாரத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா மக்கள் நம்மளை கள்ள கொண்டு அடிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு வேறு எங்கடா போய் சேரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அந்த ஆப்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அப்போ ஏன் இந்த மக்கள் செல்வாக்கு தளபதி கிட்டே இருக்கும்போது நம்ம ஏன் அவர்கிட்ட போகக்கூடாது? நம்ம அவருக்கு கீழே இல்லையே, அவருக்கு ஈக்குவலாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தானே தரேன்னு சொல்லியிருக்காருன்ற புரிதல் இந்த நீங்கள் சொல்கிறது தெரியுமா, பெரிய பெரிய கூட்டணி கட்சிகள் தலைகள் அவங்களுக்கெல்லாம் வரும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே மிகப்பெரிய வலிமை இருக்கோ அந்த இடத்தை நோக்கி ஒரு மேக்னெட்டை நோக்கி இரும்பு வர மாதிரி வர ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாங்கள் அதை செயல்படுத்த தான் போகிறோம். என்னவோ இப்போ எங்கள் தலைவர் வந்து எங்களை வந்து கண்ணியமாக பேச சொன்னனால மாமா மாமான்னு உங்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன். இதே மட்டும் இந்த கண்ணியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பேசியிருப்பேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கூட்டணி கணக்கு 234 வந்து இப்போயே போடணும், சுதாரிச்சுக்கணும், சுதாகராக மாறிக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, உங்கள் வேலை இது தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யுங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களெலாம் வச்சு செய்கிறதுக்கு அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். எனியோ கைஸ், இந்த மாமா மாதிரி இன்னும் நிறையா சித்தப்பாக்கா வருவாங்க, இன்னும் அன்னைங்க வருவாங்க, பங்காளிங்க வருவாங்க, அத்தைங்க வருவாங்க, சித்திங்க வருவாங்க, எல்லாம் வருவாங்க. எல்லாரையும் இனிமேல் நான் உறவு வரைச்சி தான் கூப்பிட போகிறேன். பார்ப்போம் அடுத்து யார் மாமாவா, சித்தப்பாவா, அப்பாவா, அண்ணனா, அத்தையா, சித்தியா அப்படின்றத பார்ப்போம். ஓகே கைஸ், see you on another video. Love you all. Take care. Bye bye.